வணக்கம் நண்பர்களே. இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெல்லி ராஜஸ்தான் மேட்சை பற்றி பார்க்க போகிறோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஐபிஎல் தொடங்கி 5 வீக் ஆச்சு. 5 வீக்லேயும் நம்பர் 1 டீமாக தான் இருக்குது. அதில் எந்த டவுட்டும் இல்லை. அவன் என்ன எல்லாம் டாஸ் வின் பண்ணி அவனுக்கு தகுந்தாப்பில் எல்லாம் சாதகமாக முடிஞ்சிருது. மற்றபடிக்கு அங்கே ஒன்றும் கலட்டுறது கிடையாது. டெல்லி பெட்டர் டீம் ஆண்டு நைட் மோர் பவுலர்ஸ் 2024 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 249. ஓவரால் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 11.38. ஹையஸ்ட் ஆஃப் தி எனி வென்யூ தி சீசன் 3 மேட்ச் 3 சோபார். இங்கே தான் அடி பொழக்கிறாங்க போட்டு. டிசி ஓப்பனர் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஆஸ்திரேலியா பையன் 57 ஆவரேஜில் வாண்டிருக்காப்பில். ஸ்ட்ரைக் ரேட் 292. இன்றைக்கி என்ன பண்ணுவார்னு பார்ப்போம். ஸ்டெப்ஸு ரிஷப் பண்ட் அக்ஷர் பட்டேல் எல்லாம் நல்லா விளாண்டுருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 186. ஸ்பின் அண்டு பேஸு எல்லாத்தையும் பட்டையை கிளப்புறாப்புல. பண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்லில் நல்லா விளாண்டுருக்காப்புல. குருடி வாய்ந்தேன். ஏன்னா டெல்லி மொட்டை விக்கெட்டு சின்ன கிரவுண்டு விளாடுவான். அக்ஷர் பட்டேல் நல்லா விளாண்டுருக்காப்புல. மற்றபடிக்கு என்ன சொல்லலாம், இட் இஸ் த டேக்கன் லாட் ஆஃப் பீட் ஆர்ஆர் இன் 2024. குஜராத் மேனேஜர் கிட்டிங் த லாஸ்ட் பவுண்ட்ரி. சன்ரைசர்ஸ் ஆர்ஆர் 2 runs ஆஃப் தி ஃபைனல் பால். எல்லாம் 2 மேட்சுமே கடைசி பாலில் தோற்றுருக்காங்க ஆர்ஆர். அது கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. ராஜஸ்தானை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பேசர்ஸ் நல்லா விளாண்டுருக்காங்க. எக்கனாமிக் ரேட் பார்த்தீங்கன்னா 8.22. ஆவரேஜ் 23.57. எல்லா டீமோட இவங்க நல்லா விளாண்டுருக்காங்க. அதுபோக அவங்களுக்கு சிம்ரன் ஹெட்மேல் பவுல் ட்ரோல் பார்ட் ஆஃப் தி ஹாஃப் செஞ்சுரி நம்பர் 5 நம்பர் 8 ஆவரேஜ் 20.9. ஏன்னா அவங்களுக்கு வீக்னஸ் தான், ஃபினிஷிங் டச் ரொம்ப வீக். ஏன்னா கூட்டிட்டு போயிருந்தேன் ஹெட்மேரு பவுலும் கூட்டிட்டு போயிருந்தேன். த்ரோல் பையன் ஓரளவுக்கு விளாடுவான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 ஓவர் போட போகிறாங்க. அக்ஷரும் குந்திப்போம். அதனால் மேஜர் ஃபேக்டராக இருக்க போகுது. இப்போ பேஸ் பவுலிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10.35 எக்கனாமிக்கில் போட்டிருக்காங்க சீசனில் டெல்லி. இப்போ ஜெய்ப்பூரில் அயான் பராக் ஹெல்ப்டு ஆர்ஆர் ரிகவர் 36 3 பினிஷ் தான் 185 இன் ரெஸ்பான்ஸ். டெல்லி லாஸ்ட் த ஸ்ட்ராங் ஸ்டார்ட் சேஸ் ஆர்ஆர் பவுலர் ஸ்ட்ரகிள் மிடில் பண்ட்டு அபிஷேக் போல் அக்ஷர் ஸ்கோர் 52 runs 49 பாலில். டிசி 12 ரனில் தோற்றாங்க அன்றைக்கி அந்த போன இதில். அதில் ரியான் பராக் ஒரு அருமையான நாக்கு விளாட்னாப்பில் 84 ரன் அடித்தாப்புல. 185 முடித்தாங்க. இவங்க 12 ரனில் தோற்றாங்க. பித்திக்ஸாவில் வேறு என்ன எடுப்பாங்கன்னு தெரில. ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் த பால் ஸ்விங்கிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 11.75. ஏன்னா அங்கே ட்ரெண்ட் போல்ட் இருக்கிறான், சோழியை முடிச்சிருவான். இந்த ரஷிக் சலாம்னு ஒருத்தருக்கு அந்த பையன் இன்றைக்கி வருவான்னு நினைக்கிறேன். அபிஷேக் போல் மக்காரக் சாய்ஹோப் ஸ்டப்ஸு பண்ட்டு அக்ஷரு குந்தீப்பு குக்ஸாகரா ஹலீல் வில்லியம்சன் முகேஷ் இந்த ரஷித் குலாம். ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு பட்லர் ஜெய்ஸ்வால் ஜஞ்சு பராக் ஹெட்மேர் பவல் ரோவல் அஸ்வின் போல்ட்டு ஆவேஷ் சந்தீப் சகல். 4th ரன் பண்ட்டும் சரி நம்ம சஞ்சும் சரி கிட்டத்தட்ட 400 ரன் அடிச்சிருக்காங்க. 2 பேருமே நல்லா அடிச்சிருக்காங்க. இந்த ஐபிஎல் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஐபிஎல்லாக இருந்திருக்குது. பண்ட்டு 398 ரன். ஸ்ட்ரைக் ரேட் 158.56. பவுண்ட்ரி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4.56. சிம்லர் செஞ்சு சாம்சன் 385. ஸ்ட்ரைக் ரேட் 159. பவுண்ட்ரி பால் பேர் பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா ரேஷியோ 4.57. எல்லாமே ரொம்ப சிம்லராக இருக்குது 2 பேர்த்துக்கும். ஒன் டிஃப்ரெண்ட் தட் சஞ்சு பெட்டர் கிட் ஸ்பின் ஐபிஎல் 2024. ஸ்ட்ரைக் ரேட் 150 பிட்வீன் த ஓவர் 7 to 16. பெஸ்ட் அமங் த ஆல் த பிளேயர்ஸ் இன் வேர்ல்டு கப் ஸ்கோரில் இவங்க தான் நல்லா விளாண்டுருக்காப்புல. நம்பர் 3 opportunity being the set for the playing middle overs. However, the 2000 Sanju Samson 18.78 when talking the batter 11th over. Punt performance much stronger there upper hand வேர்ல்டு கப் அப்ரோச்சிங் போட்டிருக்காங்க. சஞ்சு தான் எடுத்துகிட்டு போனோம், பட் வேண்டாம் வேஸ்ட்டு கொடுத்து போயிருந்தேன். ஒட்டை வீக்கில் அடிச்சிருக்கேன் எல்லா மேட்சும். த பேட்டிங் ஃபஸ்ட்டு வின் ஆல் த 3 கேம் டெல்லி திஸ் சீசன் ஆஃப்டர் த 220+ each time. குல்தீப் had dismissal Butler 3 times 9 இன்னிங்ஸில். த பெட்டர் ஹேஸ் பின் ஸ்ட்ரைக் ரேட் 138.09. 63 பாலில் 87 ரன்னு அகேன்ஸ்ட் த ரெஸ்ட் பின்னர். ரிஷப் பண்ட் விசஸ் ஸ்பின்னு கீ பேட்டில். ஸ்ட்ரைக் ரேட் 188 அகேன்ஸ்ட் பேஸ் தி சீசன் பட் ஒன்லி 118 ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக. ஸ்பின்னு கேஸ் பண்ணிட்டாங்க விளாண்டுட்டுருக்கான்.
டெல்லி ஆவரேஜிங் 14.836 per innings this season, highest among all the venue. சரிடா போடுங்கடா. அவ்வளோதான் நண்பர்களே, வேறு என்ன பார்க்கலாம். இந்த பிச்சு ஓரளவுக்கு பேட்டிங் விக்கெட் எல்லாம் சொல்லியாச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஃபேண்டசி லீக் பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கும் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன் நண்பர்களே, எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு பேட்டிங் யார் பிடிக்கும் வின் பண்ணுற மாதிரி தான் வருது. ஏன்னா இங்கே நடந்த 3 மேட்சுமே கிட்டத்தட்ட 220 ரன்னுக்கு மேலே போயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் யார் வின் பண்ணுறீங்க? எனக்கு என்னமோ இன்றைக்கி ஒன்டன் தான் டாஸை வின் பண்ணுறான் போல் தோணுது. பார்ப்போம் எப்படின்ட்டு. கடைசியாக நடந்த 5 மேட்ச்சில் ஆர்ஆர் வின் பை 12 ரன்ஸு, ஆர்ஆர் வின் பை 57 ரன்ஸு, டிசி வின் பை 8 wicket with 11 balls remaining, ஆர்ஆர் வின் பை 15 ரன்ஸு, டிசி வின் பை 33 ரன்ஸு. 3 மேட்ச்சில் ஆர்ஆர், 2 மேட்ச் டெல்லி. ஹெட்டு டிசி இவங்க 2 பேரும் 28 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் ஆர்ஆர் 15 மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க, 13 மேட்ச் டிசி வின் பண்ணிக்கிறாங்க. டிசி வந்து 7 மேட்ச் பேட்டிங் பஸ்ட்லேயும் 6 மேட்ச் பவுலிங் பஸ்ட்லேயும் வின் பண்ணிக்கிறாங்க. ஆர்ஆர் வந்து பேட்டிங் பஸ்ட்டில் 8, பேட்டிங் செகண்டில் 7. டாஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி தான் அதிகமாக வின் பண்ணிக்கிறான். 17 மேட்ச் டாஸ் வின் பண்ணிக்கிறான். அதில் 7 மேட்ச் பேட்டிங் பண்ணியிருக்கான், 10 மேட்ச் பவுலிங் போட்டிருக்கான். அதே மாதிரி ஆர்ஆர் பார்த்திங்கன்னா 11 இன்னிங்ஸில் 4 டைம் வந்து பேட் பண்ணிக்கிறாங்க, 7 டைம் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ணிக்கிறாங்க. டீம் பெர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் ஈச் அதர்னு போட்டிருக்காங்க. ஐஎஸ்சி ஸ்கோர் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு பொறுத்தளவுக்கு 207க்கு 8, இவங்க 222க்கு 2. ஆவரேஜ் ரன்ஸ் பார்த்திங்கன்னா 153 டெல்லி, இவங்க 158.89. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5.71, ஆர்ஆர் வந்து 5.93. இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் விசஸ் அதர் டீம் போட்டிருக்காங்க. கரண்ட் இதில் ரிஷப் பண்ட் 385 ரன் மோஸ்ட் ரன்னு, பட்டர் வந்து 346, மோஸ்ட் விக்கெட் நோக்கியா 8, சகல் இங்கே 7. பெஸ்ட்டு மிச்சல் மார்ஸு ஐஎஸ்சி ஸ்கோர் 62 பாலுக்கு 89, பட்லர் 65 பாலுக்கு 116. பெஸ்ட் பவுலிங் ஃபிகர் பார்த்தீங்கன்னா இஷாந்த் 3க்கு 38, சகல் 3க்கு 27. அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லி, இங்கே 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 8 மேட்ச் விளாண்டு டெல்லி 5, ஆர்ஆர் 3. இதில் டெல்லி வந்து 3 டைம் பேட்டிங் ஃபஸ்ட்டும் 2 டைம் பேட்டிங் செகண்டும் பிடிச்சி வின் பண்ணிக்கிறாங்க மேட்சை. ஆர்ஆர் வந்து ஒரே ஒரு டைம் பேட் ஃபஸ்ட் பண்ணி வின் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் வந்து 2 டைம் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ணி வின் பண்ணிக்கிறாங்க, 3 மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க. ஓவரால் ஸ்டேட்டஸ் திஸ் ஒன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் மேட்ச் பிளேடு 152, வின்னிங் பை டீம் பேட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 62 மேட்ச்சு, வின்னிங் பை டீம் பவுலிங் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 81. திஸ் ஒன்னு பார்த்தீங்கன்னா டாஸ் போட்டாங்கன்னா பவுலிங் ஃபஸ்ட்டு தான் வந்து 87 மேட்ச்சில் எடுத்திருக்காங்க, பேட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 65 மேட்ச்சில் எடுத்துருக்குறாங்க. அது இந்த ட்ரிப் எல்லாம் ஃபஸ்ட்டு பேட்டிங் நல்லாவே போய்கிட்டு இருக்குது. மோஸ்ட் மேட்ச் திஸ் பிளேடு பார்த்தீங்கன்னா டிசி தான் 81 மேட்ச்சு, மோஸ்ட் வின் பார்த்தீங்கன்னா டிசி 36 மேட்ச்சு, மோஸ்ட் லாஸஸ் பார்த்தீங்கன்னா டிசி 45 மேட்ச்சு. பிக்கஸ்ட் வெற்றி பை ரன்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை வின் பை 146 ரன்னு. பிக்கஸ்ட் வெற்றி பை விக்கெட் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வின் பை 10 wicket with 57 ball. க்ளோசஸ்ட் வெற்றி பை ரன்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி டேவிட்ஸ் வின் பை 1 ரன்னு. க்ளோசஸ்ட் வெற்றி பை விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா கர்நாடகா வின் பை 2 wickets with 1 ball remaining. ஆவரேஜ் டீம் ஸ்கோர் அட் திஸ் வென்யூ ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 157, அதெல்லாம் இந்த ட்ரிப்புக்கு அதிகமாக போயிட்டுருக்கு. ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் இன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 6.42, ஆவரேஜ் ரன் ஸ்கோர் பர் விக்கெட் இன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 24.51, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 144.45, ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் இன் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5.71, ஆவரேஜ் ஸ்கோர் பர் விக்கெட் இன் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 25.3, ஓவரால் ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் பேர் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.05, ஓவரால் ஆவரேஜ் ரன் ஸ்கோர் விக்கெட் பார்த்தீங்கன்னா 24.88. இந்த இன்னிங்ஸில் வந்து டெல்லி வந்து 83 மேட்ச் விளாண்டு 40 மேட்ச் டாஸ் வின் பண்ணிக்கிறாங்க, 36 டைம் மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க. ஐஎஸ்சி ஸ்கோர் 257க்கு 4, ஆவரேஜ் டீம் ஸ்கோர் 158.43, ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6.01. ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 12 மேட்ச் விளாண்டுருக்காங்க, 7 மேட்ச் டாஸ் வின் பண்ணிக்கிறாங்க, 5 டைம் மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க. ஐஎஸ்எஸ் டீம் ஸ்கோர் 220க்கு 3, ஆவரேஜ் டீம் ஸ்கோர் 155.33,
ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 6.25. இப்போ அதிக ரனில் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா டிசி வந்து 67 ரனில் ஜெயிச்சிருக்காங்க இங்கே. அதே மாதிரி ஆர்ஆர் வந்து 55 ரனில் ஜெயிச்சிருக்காங்க. அதிக விக்கெட் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா டெல்லி டேவிட்ஸ் பார்த்தீங்கன்னா 9 விக்கெட்டு வித் 29 பால். ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட்டு வித் 9 பால்ஸு. ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 146 ரன்னு மும்பைக்கு அகேன்ஸ்டாக டெல்லி தோற்றுருக்காங்க இதே கிரவுண்டில். டெல்லி டேவிட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா 67 ரனில் தோற்றுருக்காங்க இங்கே. அதான் ஒரு மோசமான தோல்வியாக இருந்திருக்கு. மோசமான விக்கெட் பை தோல்வி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து இங்கே டெல்லி வந்து 10 விக்கெட்டு ப்ளஸ் 57 ரனில் 57 பால் இருக்கும்போது தோற்கடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டெல்லி வந்து இதே இங்கே ராஜஸ்தானை வந்து 9 விக்கெட்டு ப்ளஸ் 29 பால் இருக்கும்போது தோற்கடிச்சிருக்காங்க நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. மோஸ்ட் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சேவாக்கு 996, பண்ட்டு 930, ஐயர் 255. ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ட்டு 63 பாலுக்கு 128 எஸ்ஆர்எஸ்க்கு அகேன்ஸ்டாக, 64 பாலுக்கு 124 பட்லர் எஸ்ஆர்எஸ்க்கு அகேன்ஸ்டாக. வார்னர் பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக 69 பால் 107. பெஸ்ட்டு பேட்டிங் ஆவரேஜ் சங்கர் 117. சங்கரா 6 இன்னிங்ஸில் 2 ஸ்டெப்ஸ் 3 இன்னிங்ஸில் 84, பட்லர் 3 இன்னிங்ஸில் 77. ஸ்ட்ரைக் ரேட் சேவாக் 167, பண்ட்டு 161, பட்டேல் 153. மோஸ்ட் சிக்ஸஸ் பண்ட்டு 57, ஐயர் 42, சேவாக் 38. மோஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா சேவாக்கு 128, வார்னர் 97, பண்ட்டு 77. ஓகே நண்பர்களே, பார்ப்போம். பிளேயர் ஃப்ரம் ஃபார்மா பிருத்திவிஷா வேஸ்ட்டு நண்பர்களே, சுத்த வேஸ்ட்டு. அவன் இந்த பிச்சில் கூட அடிக்கலாம்னா என்ன பிச்சில் அடிப்பான் எனக்கும் தெரில. வார்னர் ஸ்கோர்லே இல்லை, ரிக்கி பூவி ஸ்கோர்லே இல்லை, யாஸ்தேவ் ஸ்கோர்லே இல்லை, சக்காரியா ஸ்கோர்லே இல்லை. இந்த பையன் நல்லா விளாண்டுருக்கான், ஸ்டெப்ஸும் நல்லா விளாடுவான். ரிஷப் பண்ட்டு, அபிஷேக் போல் நல்லா விளாடுவான். சாய் கோப்பு ஓரளவுக்கு விளாடுவாப்பில். ஆனால் இன்றைக்கி பேட்டிங் வருமா தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ நண்பர்களே.